ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபைனால நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். Praise the Lord, my dear brothers and sisters. எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். Have a blessed Sunday, my friends. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை அவர் செவையாக்குவார். Proverbs chapter 3 verses 16 சொன்னா, in all your ways submit to him and he will make your path straight. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனம் சொல்ல நம்ம எல்லா வழிகளும் ஆண்டவரை நம்ம நினைத்து கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கேயோ போகிறோம், எங்கேயோ வரோம் இல்லைங்களா? அந்த வழிகளை நம்ம ஆண்டவரை நினச்சி, ஆண்டவரை நீர் என்னோட கொடுங்க, வீட்டில் கூட தனிமையாக இருக்கும் ஆண்டவரை என்னோட இருங்க நம்ம நினச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டு நினைத்து கொள்ளணுங்க. ஆண்டவரை முன்னாடி வச்சு நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு வெற்றி வரும். நீங்கள் அன்றைக்கும் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு வெறும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கோலும் கையுமாக அவர் கடந்து போனார். அவருடைய ஊரை விட்டு போனார். ஆனால் அங்கே ஆண்டருக்கு ப்ராமிஸ் பண்ணார், நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சா நான் உங்களை ஆராதிப்பேன், நான் உங்களுக்கு முதலிடத்தை கொடுப்பேன்ட்டு. அதே போல் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிச்சார். அவர் வழிகளெல்லாம் ஆண்டவரை நினைத்து கொண்டதுனால யாக்கோபு ஒரு மேலான மனுஷனாக மாற்றினார். இன்றைக்கும் நாங்கள் 2 பேரும் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறோம். கர்த்தரை முன்னாடி வைக்கும் போது நம்ம எல்லா விஷயத்திலும் நமக்கு வெற்றி வரும். அவரை நினைத்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிளஸ்டாக இருக்கட்டும். God bless you. Thank you so much for watching my Amen.